மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காத ஒன்றிய அரசு மற்றும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்து சாத்தான்குளத்தில் திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சாத்தான்குளம் பழைய பேருந்து நிலையம் காமராஜர் சிலை முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சாத்தான்குளம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஜோசப் தலைமை வகித்தார். சாத்தான்குளம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பாலமுருகன், மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் பொன் முருகேசன், மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் சங்கர், தென் மண்டல விடுதலை சிறுத்தை கட்சி துணை வேந்தர் திருவள்ளுவன், மனிதநேய மக்கள் கட்சி ஒன்றிய செயலாளர் தோபிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் ஜெயக்குமார் ரூபன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் ஒன்றிய அரசு மற்றும் அதிமுகவை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன், சாத்தான்குளம் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வேணுகோபால், மேற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சக்திவேல் முருகன் உள்பட பலர் பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் சாத்தான்குளம் பேரூராட்சி மன்ற தலைவர் ரஜினி ஸ்டெல்லாபாய், முன்னாள் மாவட்ட ஆவின் சேர்மன் சுரேஷ்குமார், மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் இந்திரகாசி, மாவட்ட திமுக பிரதிநிதிகள் சரவணன், வேல்துறை, பாலசிங், விக்னேஸ்வரன், ஒன்றிய துணை செயலாளர் மாரியப்பன், நகர அவைத்தலைவர் சண்முக சுந்தரம், நகர துணை செயலாளர்கள் மணிகண்டன், வெள்ளப்பாண்டி, ஒன்றிய பொருளாளர்கள் ஆனந்த், செல்வராஜ், மதுரம், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் பார்த்தசாரதி, பிரபு, மாவட்ட SC/ST பிரிவு தலைவர் முத்துராஜ், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் பாலா, ராணி, ஜாக்லின், ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயலாளர் செந்தில்குமார், மார்க்சிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் முருகேசன், பேரூராட்சி கவுன்சிலர்கள் சுந்தர், ஜோசப், அலெக்ஸ், லிங்கபாண்டி, ஜான்சிராணி, வழக்கறிஞர் பவுன்ராஜ், ஒன்றிய சிறுபான்மை பிரிவு திமுக அமைப்பாளர் அப்துல் சமது உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சாத்தான்குளம் நகர திமுக செயலாளர் மகா இளங்கோ நன்றி கூறினார். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற பாஜகவை கண்டித்து